அதை ஏற்றுக்கொள்வதற்கு தாங்கள் தயாராகி விடுங்கள். மூன்றாவது குற்றம் பத்தினி தர்மத்தை மீறியது ஆகும். சூரிய தேவருக்கு எதிராகவே சூழ்ச்சி செய்தீர்கள். தங்களுடைய முதல் குற்றத்திற்காக தண்டனையை அனுபவிப்பதற்கு இப்பொழுது தயாராகுங்கள். ஒன்றும் குற்றத்திற்கான தண்டனையை நான் தங்களுக்கு அறிவிக்கின்றேன். நாளைய பொழுது முடிவடையும் பொழுது இல்லை. அப்படியென்றால் தண்டனை அளிப்பவனை தடுத்து பாருங்கள் தேவி சந்தியா. தங்களிடம் முழுமையாக ஒரு நாள் உள்ளது. இந்த ஆட்டத்தின் முடிவில் நீயே தலைகுனிவாய். நீ நிச்சயம் தோற்றாக வேண்டும். இருங்கள். இதுவரை தாங்கள் பார்த்தது கர்ம பலனை அளிக்கும் சனியை. இப்பொழுது ஆனால் தங்களின் புதல்வன் என்றும் தங்களுடன் இருப்பான் தாயே. சனியிடம் தண்டனை அளிப்பதற்கான புதிய ஆயுதம் மாயாவிற்கு ஒரு துன்பம் என்றால் சனி அவளை விட்டு எங்கும் விலகி செல்ல மாட்டான். தேவி சந்தியாவிற்கு எப்படி தண்டனை அளிப்பாய் மகனே? தாங்கள் இல்லாமல் சனி இல்லை தாயே. தண்டனை அளிக்கும் பயணத்தின் முதல் அடியில் அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கும் கணவருக்கும் எதிராக செய்த குற்றத்திற்கானது ஆகும். அதனுடைய விளைவாக அவருக்கு தாங்கள் பார்த்தது கர்ம பலனை அளிக்கும் சனியை. இப்பொழுது தங்கள் முன் நிற்பது தண்டனை அளிக்கும் சனி. என்னிடமிருந்து ஏன் குரல் வரவில்லை? தேவையும் வேதனையையும் புரிந்து கொள்ள இயலும். ஆனால் தாங்கள் தங்களுடைய குழந்தைகளை இத்தகைய நிலையிலேயே விட்டு இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் தேவி சந்தியா. எவரேனும் தங்களுடைய குரலை கேட்டு ஒரு தாயால் தனித்து விடப்படும் குழந்தையின் நிலையை யோசித்து பாருங்கள். இது தங்கள் அனுபவத்தின் ஆரம்பம் என்று தங்களால் சிந்தித்து கூட பார்க்க இயலாது.